ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே சபை வீட்டின் சார்பாக உங்களை அனைவரையும் வாழ்த்துகிறேன். தேவ பிள்ளைகளே, நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்தை எந்த நேரம் உணர்ந்து கொண்டே இருக்கிறீங்களா? நீங்கள் நடக்கும் வழியெல்லாம் தேவனுக்கு பிரியமாய் ஒப்பு கொடுத்து மன மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு காணப்பட வேண்டும். நீங்கள் அப்படி வாழ்கிற வாழ்க்கை நிமித்தம் உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்க உங்களை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையில் உங்களை பார்க்கிற ஜனங்கள் உங்களை கண்டு ஆச்சரியப்படுவார்கள். எப்போதுமே எந்த சூழ்நிலையிலும் மன மகிழ்ச்சியோடு மன ரம்யத்தோடு காணப்படுறாங்க. தேவ பிள்ளைகள் இவர்கள்தான் என்று அவர்கள் சந்தோஷப்பட்டு ஒரு மன மகிழ்ச்சியோடு காணப்படுறாங்கன்ட்டு அவங்க ஆச்சரியப்பட வேண்டும். தேவன் சொன்ன காரியம் எல்லா நேரங்களிலும் மன ரம்யமாக இருங்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதன்படி நம் செயல்கள் எல்லாம் காணப்பட வேண்டும். நம் செயல்கள் நிமித்தம் அநேக ஜனங்களை அவர் சமூகத்தில் கொண்டு வரும்படி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அநேக ஜனங்களை அவர் சமூகத்தில் கொண்டு வரும்படி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 84ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது: சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். ஹல்லேலூயா. தேவனை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் தேவனுடைய இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? பரத்திலோடைய இன்பத்தை நாம் அனுபவிக்காமல் நம் உலகத்தில் காணப்படுகிற எல்லாவற்றின் மேலும் கண்ணோக்கமாக இருந்து வாழ்கிறோம். காணாதவைகளை குறித்து நாடுங்கள் என்று தேவன் சொல்லியிருக்கிறது போல நம் காணாதவைகளை குறித்து இன்பத்தை நம் ஜெபத்தின் மூலியமாய் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதிக நேரம் ஜெபத்தில் தரித்திருந்தோமானால் கர்த்தர் அப்படியாப்பட்ட ஒரு இன்பத்தை நமக்கு தருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த இன்பத்தின் நிமித்தம் நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் நேராய் வழிநடத்த அது ஏதுவாக இருக்கும். எல்லோரும் மன மகிழ்ச்சியோடு மன ரம்யமோடு வாழ அவர் வாசஸ்தலம் மிகவும் இன்பமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜெபிப்போமா? கண்களை மூடி. கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த அதிகாலையில் உன் சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். சேனைகளின் கர்த்தர் உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள் என்று சங்கீதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம் அப்பா. அந்த இன்பத்தை நாங்கள் உணரும்படும்படியாய் அப்பா, அனுதினமும் நாங்கள் ஜெபத்திலே அப்படியாப்பட்ட ஒரு பிரசன்னத்தை நாங்கள் உணர வேண்டும். எந்த நேரமும் நாங்கள் வருகையிலும் போகையிலும் உமோடு கூட உறவாட வேண்ட மகிமை எங்களுக்கு தருவீராக. அந்த இன்பத்தை நாங்கள் அனுதினமும் பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் அப்பா. நீர் அப்படியே சிவருக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. 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 பிரைஸ் லார்ட். ஆகவே உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பெருகவே பெருக செய்வார்.